என்னங்க மறுபடியும் இப்படி ரூம்லயே உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அத்தை மாமாக்கெல்லாம் தெரிஞ்சா தப்பா போயிடுங்க. தயவு செஞ்சு இப்படி வீட்ல எல்லாம் குடிக்காதீங்க. ஏண்டே, நான் வாழ முடியாம சாக முடியாம தவிச்சுன்னு இருக்கிறேன். எனக்கு வந்து குடிக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஏய், நம்ம குடிக்கிறத ஒன்னால தாண்டி, ஒன்னால தான். நீ தானே அந்த சக்திகிட்ட சொல்லி என் நகை என் புருஷன் எடுத்துட்டு போறான், அதை வித்து அவன் யாருக்கிட்ட பணம் கொடுக்குறான்னு உழவு பார்க்க சொன்னேன். சொன்னல சொன்னல இல்ல போய் சொல்ற. போய் சொல்லாதடி. நீ தானே சொன்ன, நீ தானே சொன்ன. இல்ல மாமா, நீ தானே சொன்ன, நீ தானே சொன்ன, நீ தான் சொன்ன, நீ தான் சொன்ன, நீ தான் சொன்ன. ஏண்டி, நான் உன் நகை எடுத்துட்டு போன விஷயம் நீ சொல்லாம சக்திக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவ எப்படி நான் பணம் கொடுக்குற வீடியோ எடுத்து வச்சிருக்கிறா? இன்னும் ஒன்னால நான் என்னென்ன பிரச்சனைலாம் மாட்ட போறேன்னு தெரியல. இல்ல மாமா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கழுத்தை பிடிச்சு கொல்லணும் போல இருக்க. கழுத்தை பிடிச்சு. மாமா மாமா விடுங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. மாமா விடுங்க, காப்பாத்துங்க. ஐயோ, இது தேனக்காவோட வாய்ஸ். மாமா விடுங்க. நல்லா இருக்கா? காப்பாத்துங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? காப்பாத்துங்க அக்கா. ஐயோ மாமா விடுங்க. விடுங்க சொல்றேன். விடுங்க. அக்கா பாத்துக்கா. ஏய், ஒழுங்கா அவளை எங்கேருந்து கூட்டு போயிடு, இல்ல நானே அவ கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன். கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற மாதிரி ஒரு கோழத்தனம் இந்த உலகத்திலேயே இல்ல. பொண்டாட்டிய அடிச்சா அவ திருப்பி அடிக்க மாட்டான். அந்த தைரியத்துல தானே நீங்க அடிக்கிறீங்க. ஆம்பளைங்க அடிச்சு பொம்பளைங்க வாங்குனதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் மாறி போச்சு. உங்க மரியாதைய நீங்களே கெடுத்துக்காதீங்க. நீங்க தொட்டு தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக நீங்க பண்ற அத்தனை கொடுமையும் இவங்க சகிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பொங்கி எழுந்தா நீங்க தாங்க மாட்டீங்க.